அதுக்காக நான் வருத்தப்படக்கூடாதுன்னு நீ திரும்ப வந்து எனக்கு வளகாப்பு பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சஞ்சீவ். இல்லை அபி, நன்றி சொல்லணும்னா நான் தான் உனக்கு சொல்லணும். ஏன் சொல்லப்போனா நான் உங்ககிட்ட மன்னிப்பே கேட்கணும். நீ இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து என்னால நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன். அதுக்காக நான் தான் அபி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் எப்போ உன் நல்ல மனசை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேனோ அப்பவே நான் மாற ஆரம்பிச்சிட்டேன் அபி. சொல்லப்போனா எனக்கு உன் மேல இருந்த கோவம்லாம் போய் பாசமே வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கே சில சமயம் நீ சொல்றதுதான் உண்மையோ, நான் சஞ்சீவ் தானோன்னு தோணி இருக்கு. நான் எப்போல இருந்து இப்படி மாறினேன்னு எனக்கே தெரியல. ஆனா எனக்கு உன்னை பத்தின எந்த ஞாபகமும் இல்லை. அதனால என்னால உன்னை முழுசா ஏத்துக்க முடியல அபி. சரி, நான் பாண்டியா முத்தழகியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்தா என்னால அதுவும் முடியல. முத்தழகும் எனக்கும் கல்யாணம் நெருங்க நெருங்க எனக்குள்ள ஏதோ இனம் புரியாத தவிப்பு. அந்த தவிப்பு தான் என்ன முத்தழகு கிட்ட இருந்து தூரமா தள்ளியே வைக்குது. அந்த தவிப்புக்கு காரணம் நீ என் மேல வச்சிருக்கிற லவ் தான் சஞ்சீவ். என்னால முத்தழகு கூட சரியா பழக முடியல. இப்போ நான் முத்தழக கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்குள்ள குழப்பம் இருந்தாலும் என்னால முத்தழக விட்டு விலக முடியாது அபி. முத்தழகு எனக்காக விஷம் குடிச்சு சாவற அளவுக்கு போயிட்டா. இப்ப நான் முத்தழக வேணான்னு சொன்னா கண்டிப்பா அவளால தாங்க முடியாது. மறுபடியும் சாகறதுக்கு முயற்சி பண்ணுவா. முத்தழக சாக விடுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அதனால நான் முத்தழக கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். முத்தழக கல்யாணம் பண்ணிக்கிறதுல நான் எடுத்த முடிவு சரியா தப்பான்னு எனக்கே தெரியல. ஒருவேளை அந்த முடிவு தப்பாவே இருந்தாலும் அதை நான் செஞ்சுதான் ஆகணும். எனக்கு வேற வழி தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க எல்லாரும் மண்டபத்துக்கு கிளம்புறோம். இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அபி. நான் வரேன். எனக்கு இப்பவும் நம்பிக்கை இருக்கு சஞ்சீவ். உன்னால முத்தழகு கழுத்துல தாலி கட்ட முடியாது. நான் உன் மேல வச்சிருக்கிற காதல் உன்னை தாலி கட்ட விடாது. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ணே, இந்த டவல் எடுத்துக்கிட்டானே. எடுத்துக்கப்பா.
போறீங்க? உள்ள போய் உட்காருங்க. வாங்க 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 வாங்க. வணக்கங்க, வணக்கங்க. உள்ள போங்க, உள்ள போங்க. அம்மா அந்த தேங்காய் தட்டை போய் கொஞ்சம் சீக்கிரமா எல்லாத்தையும் ரெடி பண்ணுமா. வாங்க. என்னம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கீங்களானே? நான் நல்லா இருக்கேம்மா. அம்மா எல்லா வருஷத்துக்கு வந்துருச்சான்னு பார்த்து எடுத்து வைங்க. சரிங்க. என்னங்க வாங்க இங்க. இதோ வரேன். அக்கா கொஞ்சம் தள்ளுங்க. சீக்கிரம் வாங்க. வைமா. கொஞ்சம் அதை தள்ளி வணக்கண்ணே. என்ன மகள? என்னங்க ஆ. நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல மண்டபத்துக்கு கிளம்பணும். அங்க எல்லாம் தயாரா இருக்கா? எல்லாம் தயாராகுது. நம்ம போக வேண்டியதுதான் ஆ, பாக்கி. சரிங்க. நீங்க போய் கொஞ்சம் பாண்டி ரெடி ஆயிட்டானு பாருங்க. இன்னும் சத்தம் வேணாம். போடலாமா? அம்மா வேண்டாம். கோகிலா, ஆ, உள்ள சொல்லுங்க. ருக்கு முத்தாளுக்கு அலங்காரம் என்னங்க? பண்ணிட்டு இருக்கா. ஆ. அவ கேட்ட பாண்டி துணி போய் மணி பாத்தீங்களா? பையில தயாராயிட்டானா? கொடுத்துரு. ஆ, கொடுங்கண்ணே. அப்புறம் எல்லாம் எடுத்து வந்தவங்களுக்கு எல்லாம் டீ வச்சாங்களா? காஃபி பாருங்க, கொடுத்துரு. நான் சரியா? போயிட்டு வா. சமைச்சு அப்புறம் வைங்க. நீங்க ஆ. டிஃபன்லாம் சாப்பிட்டீங்களா? அவ என் தங்கச்சி முறையாவதுங்க. ஓஹோ, அப்படியா? அம்மா பூ ஞாபகம். கேட்டீங்களே இந்தாங்க. சரி. ஆ, சரி 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 சரி. ஆ? எடுத்துட்டு போய் உள்ள வை. அம்மா இத கொண்டு போய் மண்டபத்துக்கு எடுத்துக்கிற பேக்ல வைக்கிறேன், வச்சுக்கிறேன். வைக்கிறேன். மா அப்படியா? இந்தாங்க. எங்கடா போயிட்ட நீ? நீங்க வெத்தலை பாக்கு கேட்டீங்களா, அதான் வாங்கிட்டு வர போனேன். இவ்வளவு நேரமா வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வரதுக்கு? பக்கத்துல எங்கேயும் கிடைக்கலமா. அவன் ரெடி ஆயிட்டானான்னு கொஞ்சம் போய் பாருடா. மண்டபத்துக்கு போறதுக்கு நேரமாவது, ஊர்வலமா வேற போகணும். சீக்கிரமா போய் ஒரு ரெடி 5 ஆக நிமிஷம் சொல்லு. இருங்க, நான் மாப்பிளைய ரெடி பண்ணி கூட்டு வரேன். அம்மா கொஞ்சம் இப்படி வாமா. இதோ வரேன்க்கா. மச்சான், என்ன மச்சான் கிளம்பிட்டியா? என்னவ ஒரு மாதிரியா இருக்க? அந்த அபிய நினைச்சா? ம். இங்க பாரு பாண்டி, உனக்கு யோசிக்க இருந்த நேரம்லாம் முடிஞ்சு போச்சு. முத்தலகிட்ட நான் உன்னைய கட்டிக்கிறேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க. நாளைக்கு காலையில உனக்கு முத்தலகுக்கும் கல்யாணம். அதனால நீ தீர்க்கமா குழப்பமே இல்லாம ஒரு முடிவெடு. இங்க பாரு பாண்டி, இதே நான் உன் இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? தோல்ல போற துண்டை விட தலையில கட்டுற தலப்பாக தான் முக்கியம்னு முடிவு எடுத்திருப்பேன். பாண்டி, அபி வேணா உன்னை உயிருக்கு உயிரா உன்னதான் புருஷன் நினைச்சு காதலிக்கலாம். ஆனா முத்தலகு தான் உறவு முறையில காசு பணத்துல அபிய தாண்டி உனக்கேத்த ஜோடி. நீ முத்தலக கட்டிக்கிறது தான் சரியா இருக்கும். அது மட்டும் இல்ல, அதுதான் எல்லாருக்கும் நல்லது. பாண்டி நேரமாவது பா, கொஞ்சம் சீக்கிரம் வா. அம்மா கூப்பிடுறாங்க, வா போலாம். எல்லாம் எடுத்து வச்சிட்டேமா. என்னம்மா? இல்ல பாண்டி, ஆ? ஊர்வலத்துக்கு போறதுக்கு நேரமாவது, இன்னும் ரெடி ஆகாம என்னல பண்ணிட்டு இருக்க? முத்தழகு அண்ணே, முத்தழக கூட்டு வாங்க நீ. கூட்டிட்டு வர நீ. என்ன மாப்பிள? வாங்க எல்லா மச்சான். வேலையும் நடக்குதா? அண்ணே ரெடியா? வாமா. சரி எல்லாரும் வந்துட்டீங்களா? யாரா இருந்தாலும் பார்த்து என்னங்க? செய்யுங்க. பார்த்து ஏங்க? செய்யுங்கன்னு. சாமி சொல்லிட்டல, கும்பிட ஓகே. வாங்க. நீங்க வாழை போங்க, எல்லாரும் சாமி சாமி கும்பிடலாம். கும்பிடலாம். நீங்களும் வாங்க சாமி நீங்க சாமி கும்பிடலாம். கும்பிட்டு வாங்கம்மா. இங்க பேசிக்கிட்டு அம்மா, வாமா. போங்க. நீங்க போங்க இங்கே இருங்க, தம்பி. நாங்க அண்ணே, சாமி கூட்டு கும்பிட்டு போங்க. வந்துடுறோம். வா பாண்டி. வாங்க வாங்க போலாம். வாங்க மாப்பிள்ளை.
எல்லாரும் அங்கேயே நின்னு பேசிட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க, எல்லாரும் ஆளுக்கு ஒரு தட்டை எடுத்துட்டு சீக்கிரம் மண்டபத்துக்கு போவோம். வாங்க வாங்க. ராசாத்தி சத்தி மாலை ஆமா, போய் எடுத்து எடுத்துட்டு போ போ. மச்சான் வாங்க, வாங்க. மாலை போடு, போடு, இந்தாங்க, போடு. கொடுமா. மச்சான், மாலை போடு, போடு. போடு, போடு, போடு. ராசாத்தி நீ முத்தழகு போடு. சரிம்மா. தங்கச்சி தங்கச்சி, மாப்பிள்ளை முத்தழகு கூட கல்யாண ஊர்வலம் போறத நாம பார்க்க வேண்டாமா? இனிமே நாம இங்க இருந்தா அது நமக்கு தான் கஷ்டமா இருக்கும். கல்யாண ஊர்வலம் போற வரைக்கும் நாம எங்கேயாவது போயிட்டு சத்தமே கேட்காத இடத்துல இருந்துட்டு வருவோம். வாமா. என்ன தங்கச்சி, வரமாட்டியா? என்ன தங்கச்சி, வலிய தாங்குற சக்தி ஆண்டவன் உனக்கு நிறைய கொடுத்துருக்காமா, ஆனா எனக்கு கொடுக்கலம்மா. நம்ம மாப்பிள்ளை இன்னொரு பொண்ணு கூட சேர்ந்து கல்யாண ஊர்வலம் போறத பாக்குற சக்தி, அந்த ஊர்வல சத்தத்தை கேட்கிற சக்தி, இது எதுவுமே எனக்கு இல்லம்மா. நான் வரேன் தங்கச்சி. மண்டபத்துக்கு போலாம். வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. நடக்கப்பா, நடக்கப்பா, போலாம். நேரம் ஆகுது. வாங்க வாங்க மாப்பிள்ளை. சீக்கிரம் வாங்க. ஆமா. வாங்க. டேய் கணேசா, நீ போய் பட்டாசு கொளுத்து. இதை போறோமா? கொஞ்சம் இருங்க. என்ன கொளுக்கலையா? சொல்லிட்டேம்மா. அத வந்துட்டான் பாருங்க. வசந்த், நீங்க போயிட்டே இருங்க, நான் வந்துடுறேன். மாமா போலாம். அபி, அண்ணன் முத்தழகு கூட கல்யாண ஊர்வலம் போறத உங்களால தாங்கிக்க முடியலையா? எனக்கு இப்ப உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. நம்மள விட
நம்ம விதிக்கு வலிமை ஜாஸ்தி, அதான் இப்படி ஆட்டி படைக்குது. விடிஞ்சா அண்ணனுக்கும் முத்தழகுக்கும் கல்யாணம். இனி நம்மளால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. இனி ஏதாவது அதிசயம் நடந்தா மட்டும்தான் அண்ணன் முத்தழகு கல்யாணம் நிக்கும். ராசாத்தி, நான் அதிசயத்தை நம்புறேன். சஞ்சீவ் மேல வச்சிருக்கிற என் காதலை நம்புறேன். என் காதல் கண்டிப்பா பாண்டிய இன்னைக்கு ராத்திரி கூட்டிட்டு வந்துரும். பாண்டி வந்தா முத்தழகு சஞ்சீவ் கல்யாணம் தானா நின்றும். என் சஞ்சீவ் கிடைச்சிருவான். பாண்டிக்கும் முத்தழகுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். நீங்க சொல்றது நடக்கணும்னு நானும் சாமியை வேண்டிக்கிறேன்.